Hello students, welcome to Last Minute Max channel. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு போடுற ரிவிஷன் வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.4 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா an aluminum sphere of radius 12 cm. ஒரு ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்பியரை என்ன பண்ணியிருக்காங்க, மெல்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சிலிண்டராக மேக் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 8 சென்டிமீட்டர். சிலிண்டரோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டரோட ஹைட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ரெண்டோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணினாலே போதும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கேட்ட ஹைட் கிடச்சிரும். ஓகே, கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இப்போ ஸ்பியரை மெல்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, சிலிண்டர் மேக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். சிலிண்டருக்கு ஃபார்முலா எழுதியாச்சு, ஸ்பியருக்கும் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பை ஆரோட வேல்யூ சிலிண்டருக்கு என்னது, ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 × 8 ஹெச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4/3 பை ஸ்பியரோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்குறாங்க. 12. இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களோட ஹெச் என்ன கிடைக்கும், 36 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 36 சென்டிமீட்டர். டூவில் என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குது. அந்த டேங்கில் தண்ணி பைப் வழியாக விழுகுது. அந்த பைப்போட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடில் விழுகுதாமா, 15 km/h அந்த ஸ்பீடில் விழுகுதாமா தண்ணி. அப்புறம் அந்த ரெக்டாங்குலரோட லாங் அண்ட் வைடு கொடுத்துட்டாங்க. 50 மீட்டர் லாங்கும் 44 மீட்டர் வைடும். ஃபைண்ட் த டைம் த லெவல் ஆஃப் டேங்க் வில் ரைஸ் 21 சென்டிமீட்டர். ஸோ 21 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே இது km/h. இது 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே லாங்கும் வைடும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைட்டை 21 சென்டிமீட்டர் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 21 என்ன பண்ணணும், மீட்டராக ஃபஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் டேங்குக்கு கிவன் எழுதியாச்சு. L is equal to 50, B is equal to 44, H is equal to 21 சென்டிமீட்டர். ஸோ 21 சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரக்கு ஒரு 100ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். மீட்டரை மாற்றும் போது 7/100 மீட்டர். இப்போ ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதையும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1000ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீடும் எதில் வந்துடும், மீட்டர்/ஹவரில் வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையானதுன்னு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ரிக்வயர்டு டைம்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ டைம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் வாட்டர் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் பைப் பெர் ஹவர். ஒரு ஹவருக்கு வாட்டர் எவ்வளோ வெளியில் போகுது. இப்போ வால்யூம் ரெக்டாங்குலர் டேங்கோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், L × B × H. அடுத்து வாட்டர் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் பைப். ஸோ பைப் வந்து சர்க்கிளில் இருக்கும். ஸோ சர்க்கிளுக்கு πr². எவ்வளோ வெளியில் போகுது, ஸ்பீடு. இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எல்லோட வேல்யூ 50, ஸ்பீடு எவ்வளோ, 15 × 1000. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ 50 × 40, 21 × கீழே இருக்க 7 × 100 × 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், only 2 hours. The time required to rise water level by 21 centimeter is 2 hours. சம் தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்க் நிறைய தண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஃப்ளாஸ்கோட ரேடியஸ் வந்து 6 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து H யூனிட் சொல்லிட்டாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அந்த வாட்டரை போர் பண்ணுறாங்க, சிலிண்டர் ஃப்ளாஸ்கில் போர் பண்ணுறாங்க. அப்போ சிலிண்டருக்கு ஃப்ளாஸ்க்கு ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, XR யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றினோடனே அந்த வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற மாதிரியே தான். இதோட 2 சேஃபோட வால்யூமை நீங்கள் ஈக்குவல் பண்ணாலே உங்களோட அந்த ஹைட் கிடச்சிடும்.
ஸோ இப்போ கிவன் எழுதிக்கலாம். கோனோட ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கோட ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஹெச்னா அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா எழுதலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், இதுக்கு வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பை சிலிண்டருக்கு எக்ஸ்ஆர் ஹைட்டு தான் தெரியாது, 1/3 பையோட வேல்யூ, ரேடியஸ் ஸ்மால் ஆர், ஸோ ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூனா ஹெச் தான். வேல்யூஸ் எதுவுமே இல்லை, ஆர் ஹெச் அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ கேபிட்டல் ஹெச் தான் தேவை. ஸோ ஹெச் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹெச், கீழே எதுவுமே இல்லை. ஸோ பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட். இப்போ ஆர் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். இந்த 1/3 இருக்கும், ஸோ இங்கே 3 இருக்கும். இப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன, ஹெச் பை 3x square units. Height of the water in the cylinder flask is h by 3x square units. Fourth sum பார்க்க போகிறோம். fourth sumல என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு ரைட் சர்க்குலர் கோன், அந்த கோனோட டயாமீட்டர் என்ன 14 சென்டிமீட்டர், ஹைட் 8 சென்டிமீட்டர். அதை என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாலோ ஸ்பியராக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ஸ்பியரோட எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ இன்டர்னல் டயமீட்டராக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிவன்லாம் எழுதிக்கணும். கிவன் எழுதிட்டு ஒரு சேஃப்லேருந்து இன்னொரு சேஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வால்யூம் தான் ஒன்று போல் இருக்கும், சரிங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணுறதுல கேன்சல் பண்ணிடுங்க. பை 1/3 வந்து 8 கூட கேன்சல் ஆகும் 2 டைம்ஸ். இப்போ 5 × 125 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 × 7 49 × 2 98. இதுலேருந்து ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும், r cube = 27. ஸோ r is equal to, நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் என்ன, 3 + 3 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ஃபோர்த் சம் முடிஞ்சது. தேங்க்யூ. சம் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹவுஸில் வந்து ஓவர் டேங்க் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் மேலே டேங்க் வச்சுருப்போம், சரிங்களா. அந்த டேங்க் வந்து என்ன சேஃபில் இருக்கும், சிலிண்டர் சேஃபில் இருக்கும். அந்த வாட்டர் டேங்கில் என்ன சொல்கிறாங்க, பம்ப் வழியாக ஃபில் ஆகுது தண்ணி. எதுலேருந்து, கீழே நம்ம தொட்டியெல்லாம் கட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தொட்டியிலேருந்து மேலே போகுது அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்குக்கு. கீழே இருக்கிற தொட்டி என்ன சேஃப்னு கொடுத்துட்டாங்க, கியூபாய்டுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த சம் ஹேஸ், அதோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது அண்டர் கிரவுண்டு டேங்க், அதாவது கியூபாய்டு சேஃபில் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்து ரேடியஸ், அதே மாதிரி மேலே இருக்கிற சிலிண்டர்களுக்கும் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ், ஹைட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் ஓவர் ஹெட் டேங்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. டேங்க் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன வட்டியே மீதி தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. ஃபிகர் வரைஞ்சிக்கோங்க. சிலிண்டர் சேஃபில் ஃபிகர் வரைஞ்சி அதோட டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கியூபாய்டு சேஃபில் ஃபிகர் வரைஞ்சி அதுக்கு டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எவ்வளோ வால்யூம் வாட்டர் இருந்ததோ அதுலேருந்து சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோ வால்யூம் ஃபில் ஆகிருக்கு அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலாவும் வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலாவும் எழுதிக்கணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × 1.5 × 1 பை ஆர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 60 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கவனிச்சுக்கோங்க, இது வந்து 2 மீட்டர், இது வந்து சென்டிமீட்டர். அப்போ இதை மீட்டராக மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 60 × 100 105/100 மல்டிபிள் பண்ணால் 3. இங்கே வந்து கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் அதிகம். 22/7 × 60/100 × 60/100
இன்ட்டு 105/100. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேலே மல்டிபிள் பண்ணி கீழே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.188. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 1.812 மீட்டர் க்யூப். இப்போ நம்ம எவ்வளோ லிட்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 1.812 மீட்டர் க்யூப் இன்ட்டு 1000. இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1812 லிட்டர். கொஸ்டின் என்ன உங்களுக்கு? த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் இஸ் 1812 லிட்டர். தேங்க்யூ. சம் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் செல் இருக்குது. அந்த செல்லோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெமிஸ்பியரை மெல்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க? சிலிண்டர். அதோட டயாமீட்டர் எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். ஸோ கிவன்லாம் எழுதிக்கோங்க. ஃபிகர் வரைஞ்சி கொடுத்துருக்க அளவெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கு, மெல்டட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டோட வால்யூமே ஈக்குவல் பண்ணிங்கன்னா அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல். ரெண்டாவது ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான். பை சிலிண்டருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆர். சிலிண்டரோட டயாமீட்டர் என்னது? 14 சென்டிமீட்டர். ஸோ 7 சென்டிமீட்டர். 7 இன்ட்டு 7. சிலிண்டரோட ஹெச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஹெச் 2/3. பை கேன்சல் ஆயிரும் ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால. அதனால் பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர். அப்போ 5 க்யூப். இன்டர்னல் டயாமீட்டர் 6. அப்போ ரேடியஸ் 3. இப்போ ஹெச் தான் நமக்கு தேவை. ஸோ ஹெச் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதான். 2/3 பை 5 க்யூப் மைனஸ் 3 க்யூப். கீழே இந்த சைடு உள்ளது வரும் 7 இன்ட்டு 7 இன்ட்டு பை. ஸோ பை கேன்சல் ஆயிரும். இது ஏற்கனவே ஒரு சம்மில் பார்த்துருக்குறோம். 2 இன்ட்டு இதோட ஆன்சர் 98/3 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்? 4/3 கிடைக்கும். இந்த 4/3 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? 1.33 சென்டிமீட்டர். The height of the cylinder is 1.33 சென்டிமீட்டர். சம் 7. 7th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a solid sphere of radius 6 சென்டிமீட்டர். ஒரு ஸ்பியர் என்ன பண்ணுறாங்க? மெல்ட் பண்ணுறாங்க. என்னவா மாற்றுறாங்க? சிலிண்டர், ஹாலோ சிலிண்டராக மாற்றுறாங்க. if the external radius of the base of the cylinder is, அப்போ சிலிண்டரோட பேஸோட ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. அப்போ சிலிண்டருக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் வந்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அதோட ரேடியஸ் உங்களுக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர். எப்பயும் போல் சிலிண்டரோட ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். என்ன சொல்லியிருக்காங்க? திக்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. திக்னஸ் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே. சேஃப் மெல்ட் பண்ணி இன்னொரு சேஃப் கொண்டு வராங்கன்னா அதோட ரெண்டு வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிடுச்சு. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இப்போ ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பை ஹெச்சோட வேல்யூ 32 சென்டிமீட்டர், ஆரோட வேல்யூ 5. இது வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ. அப்போ 5 ஸ்கொயர். ஸ்மால் ஆரோட வேல்யூ கொடுக்கல, ஆர் ஸ்கொயர். 4/3 பை ஸ்பியரோட ரேடியஸ் என்ன? 6 சென்டிமீட்டர். அப்போ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 5 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர்டுன்னு எழுதணும். 4/3 பை 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. கீழே இங்கே பையும் 32வும் வரும். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதில் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது 3 மட்டும் தான். 3 3 சார் 9 மைனஸ் 25. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு மைனஸ் 16. ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஸ்மாலர். ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? திக்னஸ். அதாவது ஸ்மாலாக இருக்கும் கேபிட்டலாக இருக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ ஸ்மாலாக இருக்கும் கேபிட்டலாக இருக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது? வித். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்.
கேபிட்டல் ஆர் எவ்வளோ 5, ஸ்மால் ஆர் எவ்வளோ 4, 1 centimeter. Thickness of the cylinder is 1 centimeter. Sum 8. Sum 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலில் ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸை வந்து ஒரு சிலிண்டருக்கு வெசலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, எதுக்கு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 50% more than its heights. The diameter is same for the bowl and the cylinder. டயாமீட்டர் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, அப்போ ரேடியஸும் சேம் தான் ரெண்டுத்துக்குமே. Find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. இப்போ எவ்வளோ ஜூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவனில் வந்து உங்களுக்கு என்னது, சிலிண்டருக்கும் அடுத்து ஸ்பியருக்கும் உங்களோட ரேடியஸ் என்னன்னு தான் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹூஸ் ரேடியஸ், அடுத்து சிலிண்டரோட ரேடியஸ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் எவ்வளவோ அதோட 50% மோர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3h/2 அப்படின்னு கிடைக்கும். ஆர் = இப்போ நம்ம r = 3h/2னா h = 2r/3ன்னு எழுதலாமா, h = 2r/3ன்னு எழுதலாம். இப்போ இந்த ஹச்சை கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், சிலிண்டரோட வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல், முதல்ல ஸ்பெரிக்கல் பவுலில் வால்யூம் எவ்வளோ, 2/3 πr³. அதே வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு எவ்வளோ, πr²h. உங்களோட ஹெச்சோட வேல்யூ என்ன, πr² 2r/3. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா r³ வந்துடும், 2/3 முன்னாடி வந்துடும், 2/3 πr³. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் சேம். அப்போ பவுலில் எவ்வளோ ஜூஸ் இருந்ததோ அவ்வளோதான் சிலிண்டருக்குள்ளேயும் போச்சு. ஓகே, ரெண்டோட வால்யூம் ஈக்குவல். அப்போ 100% juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. Like, share and follow and subscribe.